குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்னன்னா, நம்ம சாய்வேத் அகாடமியில ஒரு நியூ பேட்ச் ஒன்று ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த நியூ பேட்ச் நீங்க நிறைய பேர் என்கொயரியில் கேட்டிருப்பீங்க. எங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி, சார் எப்போ சார் நியூ பேட்ச் போட போறீங்கன்னு. நான் சொன்ன ஒரே பதில் என்னன்னா, இன்னும் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணல. இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணா மட்டும் தான் நாங்கள் கிளாஸஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா எங்ககிட்டயே ஒரு 8 பேட்ச் ஸ்டூடெண்ட் படிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நியூ சிலபஸை கம்ப்ளீட் பண்ற மாதிரி ஒரு 70% முடிச்சிட்டா கூட நான் வந்து கிளாஸஸ் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அவங்களுக்கு ஓரளவுக்கு எங்களுக்கு வந்து ஒரு 70% முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நான் வந்து கிளாஸஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பிளானு. பட் இருந்தாலுமே எங்களுக்கு என்னன்னா, அவங்களுக்கு கம்ப்ளீட்டா 100% முடிச்சுட்டு நம்ம வந்து இவங்களுக்கு கொடுக்கலாம். ஏதாவது டேட் எக்ஸ்டெண்ட் ஆனிச்சுன்னா. ஏன்னா இப்போ வச்சிருக்க எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்டோபர் 12 வச்சிருக்காங்க. ஸோ இந்த காலம் குறிப்பிட்ட காலத்துல நம்மளால படிக்க முடியுமா? அவங்க நம்ம கிளாஸஸ் கொடுத்தா என்ன ஆகும்? நம்மளும் இப்ப படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு முடிக்கணுமேங்கிறதுக்காக தான் நான் ரொம்ப இதை என்கொயரியில கேட்டவங்க நல்லாவே தெரியும். ஸோ நீங்க என்கொயரியில் உங்க நேம் டிஸ்ட்ரிக்ட் அனுப்பிவிங்க. நாங்கள் கிளாஸஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு இன்டிமேட் பண்றோம். ஸோ ஆனால் நிறைய பேர் வந்து சார் ப்ளீஸ் சார் கொடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால இந்த பேட்ச் ஆரம்பிக்கிறோம். நான் திரும்ப சொல்றேன், இது ஒரு நியூ பேட்ச். நாங்கள் வந்து ஓப்பன் காம்படிஷன் கொடுக்குறோங்கிறது இல்லை. எங்கள்கிட்ட என்கொயரியில் ரெக்வஸ்ட் பண்ணி நிறைய பேர் கேட்டாங்க. அவங்களுக்காக தான் இந்த பேட்ச் கொடுக்குறேன். ஸோ இதுல வந்து அந்த டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எனக்கே தெரியுது, டைம் டூரேஷன் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. இதுக்குள்ள இவ்வளவு படிக்க முடியுமானா ரொம்ப கஷ்டம் தான். இருந்தாலும் நாங்க கொடுக்கலங்கிற விஷயம் வந்துடக்கூடாது இல்லையா? அதனால எங்களால என்ன முடியுமோ அது எப்படி கொடுக்க முடியுங்கிறத நான் இங்கேயே சொல்லிடுறேன். என் சைட்ல ஏதாவது டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை, நான் எப்படி கொடுப்பேன், நம்ம அகாடமில எப்படி கொடுக்க போறோங்கிறத நான் சொல்லிடுறேன். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நாங்க சொல்ற விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்க விருப்பப்பட்டா நான் இப்போ டெமோ வீடியோஸ் அனுப்பி வைப்பேன். ஆல்ரெடி நீங்க என்கொயரியில் பண்ணும்போது டெமோ வீடியோஸ் அனுப்பிச்சிருப்பேன். அதையும் பாருங்க. பார்த்துட்டு விருப்பம் இருந்தா நீங்க ஜாயின் பண்ணிக்கங்க. இட்ஸ் நாட் கம்பல்சரி. ஏன்னா எனக்குமே டைம் டூரேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப 60 டேஸ் தான் நான் இருக்கு, அவ்வளவுதான். இன்னைக்கு 11ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு இது பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டா 60 நாள் தான் இருக்கு. ஏன்னா கவர்மெண்டோட நமக்கு வந்து நீங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆனுவல் பிளான்லயே பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் வைக்கிற மாதிரி எல்லாம் இருந்தாங்க. நாங்க அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி தான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நவம்பர், டிசம்பர், ஜனவரி ஆயிரம் நினைச்சோம். ஆனா ரொம்ப பிஃபோரா பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ கூட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ரெக்வஸ்டேஷன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நானுமே சொல்ல எங்களுடைய படிக்கிறவங்களும் சரி, அது மாதிரி பிஎட்ல 2024 முடிச்சவங்க கூட எழுத முடியாத சூழல்லாம் இருக்கு, சர்டிபிகேட் வராம. ஸோ நிறைய பேர் ரெக்வஸ்டேஷன் கொடுக்குறாங்க. இந்த வீடியோ பார்க்க நீங்களும் ரெக்வஸ்டேஷன் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, கவர்மெண்ட்ல இந்த தடவை கேட்கிறோம் அப்படின்னா எலெக்ஷன் வர போறதுனால கொஞ்சம் நியூஸ் சிலபஸ் மாறிடுச்சு. எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ஏன்னா அடுத்த டிஆர்பிங்கிறது எப்போ வரும் தெரியாது. ஓகேங்களா? அப்ப நம்ம இந்த நல்லா படிச்சு ரிவிஷன் பண்ணிட்டோம்னா இந்த டிஆர்பி நம்ம ஒரு போஸ்டிங் வாங்கிடலாம். ஸோ அப்படிங்கிறப்ப நமக்கு டேட் எக்ஸ்டன் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை பேஸ் பண்ணி தான் நான் இதை கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ளாடி வந்துச்சுன்னா எப்படி படிக்க முடியுங்கிறது தெரியல. நான் பி ஃப்ராங்கா சொல்லிட்டேன். இருந்தாலும் இல்ல சார் நாங்க படிச்சிருவோம். ஏன்னா ஓல்டு சிலபஸ் 55% நாங்க போனதுல நல்லா படிச்சிருக்கோம். இந்த நியூ சிலபஸ்ல 45% மாறி இருக்கு. எங்களுக்கு உங்க ஷார்ட்கட்ஸ் மெயினா தான். நீங்க வந்து ஷார்ட்கட்ஸ் கொடுக்குறீங்க, அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறவங்க இந்த பேட்சை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நானும் அந்த நோக்கத்துக்காக மட்டும் தான். அது மாதிரி பழசுல நீங்க ஆல்ரெடி 55% வந்து நியூ சிலபஸ்ல கவர் ஆக முடிச்சு கொடுத்துருக்கீங்க. அந்த மெட்டீரியல், அந்த வீடியோ, அந்த ஷார்ட்கட்ஸ் அப்படியே கொடுத்துறது. அடுத்து நியூ சிலபஸ் என்னென்ன பண்ணிருக்கோமோ அதை கொடுக்கலாங்கிற பிளான் பண்ணி தான் இப்ப நம்ம இதை கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதுலயே நான் திரும்ப சொல்றேன், என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு முயற்சி பண்ணி தான் முடிக்க பாக்குறேன். சரிங்களா? சரி, பாக்குறப்ப நான் எனக்கு ஏத்தாப்புல ஷெட்யூல் போட்டிருக்கிறேன். ஆர்டரா இருக்காது. 2 அக்கௌண்ட்ஸ், 3 தியரி இருக்கும். 5, அதாவது மொத்தம் 60 நாள் பிரிச்சிருக்கேன். 2 சர்க்கிளா பிரிச்சிருக்கேன். எங்கள்கிட்ட நார்மலா 3 சர்க்கிள் பிரிப்போம் மேஜரை. இப்போ வந்து நாங்க 2 சர்க்கிளா பிடிச்சிருக்கோம் டைம் இல்லாதனால. ஸோ ஃபர்ஸ்ட் சர்க்கிள் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 யூனிட் இருக்கும். ஸோ 30 டேஸ்ல முடிக்க போறோம். சரிங்களா? அந்த 30 டேஸ்ங்கிறது ஷெட்யூல் கொடுத்துருக்கேன். அப்ப யூனிட் 3 4 கண்டென்ட்டா இருக்கு. பேங்கிங், இன்சூரன்ஸ், பினான்சியல் மார்க்கெட், ஆடிட்டிங். அது என்ன டேட்ல இருந்து என்ன டேட்டுக்குள்ள நீங்க படிச்சுக்கணும், அவ்வளவுதான். உங்களுக்கு வீடியோல அங்க ரெக்கார்டு வீடியோஸ் வந்துடும். ஓகேங்களா? அன்னைக்கு ஆன்லைன் டெஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 100 மார்க்குக்கு. இது எப்படின்னா, ஆல்ரெடி பழசுல இருந்துச்சு அப்படின்னா, இப்ப பேங்கிங்ல ஆல்ரெடி போன தடவை நாங்க வச்சிருப்போம். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வித் ஷார்ட்கட் வந்துச்சு, அதை வச்சிருவோம். அது இல்லாம நியூஸ் சிலபஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதையும் கொடுத்துருவோம். அப்ப பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு யூனிட்ல நிச்சயமா ஒரு 100 கொஸ்டின்ஸ் வந்து நாங்க இது பண்ணிடுவோம். ஓகேங்களா? நாங்க வந்து கொடுக்குற மாதிரி தான் பிளான் பண்ணிருக்கோம். ஸோ அதே மாதிரி யூனிட் 5 அடுத்து இடியும் அதை பின்னு பிரிச்ச காரணம் என்னன்னா, 4 இதுக்குள்ள 4 சப்ஜெக்ட் இருக்குன்னு அர்த்தம். அதை புரியணுங்கிறதுக்காக பேங்கிங், இன்சூரன்ஸ், பினான்சியல் மார்க்கெட், ஆடிட்டிங் பிரிச்சுக்கிட்டோம். இந்த ஆடிட்டிங் எல்லாம் போன தடவை பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பழசுல பாத்தீங்கன்னா யூனிட் 18ல இருக்கும். ஓகேங்களா? அதுக்காக சொல்ல வரேன். சோ இது மாதிரி யூனிட் 5 பாத்தீங்கன்னா நியூ சிலபஸ்ல இடி ஏ பிரிச்சிருக்கோம். இன்டர்நேஷனல் பிசினஸ் பி கேட்டகரி. அது வந்து எத்தனை நாள்ல படிக்கணும்? பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 நாள் கொடுத்துருக்கேன் டைமிங். ஓகேங்களா? ஆல்ரெடி படிச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இப்போதைக்கு டக்குன்னு படிச்சு வரணும்னா உங்களுக்கு நல்லா ஓரளவுக்கு நல்ல சப்ஜெக்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். இல்ல அப்படின்னா
அட்லீஸ்ட் எங்க கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷனே பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு என்ன பண்ணிக்கலாம், அந்த ஷார்ட்கட்ஸ் வந்து உதவியா இருக்கலாம். அந்த நம்பிக்கையில தான் கொடுக்குறோம். அடுத்து வந்து காஸ்ட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் யூனிட் 8 கொடுக்குறோம். அடுத்து ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், இது மொத்தம் யூனிட் 6. அடுத்து யூனிட் 2ல மார்க்கெட்டிங், ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தா ரீசெண்ட் அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு டெமோ வீடியோ போட்டிருக்க கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன், அது கூட உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், பார்த்துக்கங்க. ஓகேங்களா? இதுவே யூடியூப்லேயே இருக்கு, நம்ம அங்கேயே போய் பார்த்துக்கலாம். வெல், இப்போ இதை இந்த 30 நாள்ல நம்ம வந்து 9ஆம் தேதி 9வது மாசம், ஓகேங்களா, செப்டம்பர் மாசம், நெக்ஸ்ட் ஆகஸ்ட் செப்டம்பர்ல முடிக்கிறோம். அதுக்கு அடுத்தது நீங்க செகண்ட் சர்க்கிள் வர போறீங்க, அதே 30 நாள் டைம். சரிங்களா? இப்போ யூனிட் 1 பிசினஸ் மேன் ஆர்கனைசேஷன், பிசினஸ் மேனேஜ்மெண்ட் ஏபி பிரிச்சுக்கிட்டேன். யூனிட் 4 பிசினஸ் லா அண்ட் கம்பெனி லா. ஓகேங்களா? கம்பெனி லா ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். ஓகேங்களா? இல்லை ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறது அப்படியே இருக்குது. பிசினஸ் லா மட்டும் நம்ம நடத்தணும். அடுத்து யூனிட் 7 பார்த்தீங்கன்னா கார்பரேட் அக்கௌண்டிங். யூனிட் 9 வந்து பினான்சியல் மேனேஜ்மெண்ட் ஏன்னு பிரிச்சிருக்கேன். பிசினஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பி. இந்த பிசினஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆல்ரெடி பழசு இருக்கிறதா. யூனிட் 10 பொறுத்தவரை பார்த்தா இன்கம் டேக்ஸ் ஏ, பி வந்து ஜிஎஸ்டி. இதுல இன்கம் டேக்ஸ் ஆல்ரெடி இருக்கிறது தான். ஸோ இதுவும் அதே மாதிரி 6 days பிரிச்சு அந்த டெஸ்ட், ஆன்லைன் டெஸ்ட்டும் கொடுத்துருக்கேன். இது ஃபர்ஸ்ட் சார், இது செகண்ட் சர்க்கிள். ஸோ மொத்தமா பார்த்தீங்கன்னா இதை முடிக்கிறதுக்கு நமக்கு 9, 10 அப்பதான் வருது 60 நாள். ஸோ 10ஆம் தேதி ஒரு ஃபுல் டெஸ்ட், ஒரு மாடல் எக்ஸாம் எழுதிடுவோம். ஓகேங்களா? முடிச்சுட்டு நம்ம வந்து 11, 12ஆம் தேதி நம்ம எக்ஸாம் போயிடுவோம். இது இப்பயுமே காட்டை ப்ரே பண்ணிக்கிறோம். என்னன்னா நம்ம வந்து என்ன சொல்றதுன்னா, நம்மளோட ஏஜை கடந்து நம்ம படிக்கிறவங்க எல்லாம் அந்த உணர்வு இருக்கும். 40 எல்லாம் தொட்டுருச்சுன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, எப்படியாவது இந்த சிலபஸ் மாறினால கொஞ்சம் நேரம் கொடுத்தாங்கன்னா, கவர்மெண்ட் சைட்ல கொடுத்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சு ரிவிஷன் பண்ணிடலாம். ஸோ ஏதாவது ஒரு விஷயம் எக்ஸ்டர்ன் ஆனிச்சுன்னா, நாளைக்கு நம்ம இந்த கிளாஸ் போடாம இருந்திருந்தோம்னா அப்ப அவங்களுக்கு கிடைக்காம போயிருக்கிறாங்க. எக்ஸ்டர்ன் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கையிலையும் கடவுளை ப்ரே பண்ணிக்கிட்டு தான் அந்த பேட்சை நம்ம போட்டிருக்கிறோம். சரிங்களா? அதுவும் நியூ பேட்ச்னு சொல்லலை. இதெல்லாம் யாரெல்லாம் வேணுமோ, இந்த ஸ்டூடெண்ட்டுக்குலாம் இந்த ரெக்குவயர்மெண்ட் இருக்கோ, எப்படியாவது நம்ம அகாடமியில ஜாயின் பண்ணணும், இந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணிட்டு நம்ம வருகிற பிஜி ஜாப்ல நம்மளும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு அந்த விருப்பம் இருந்தா மட்டும்தான் என்ன பண்ணுங்க, நீங்க ஜாயின் பண்ணுங்க. நாங்க யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல. எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ இப்போ இந்த இது ஷெட்யூல் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு பிடிஎஃப் நான் சென்ட் பண்ணிடுறேன், நீங்க அதில் பார்த்துக்கலாம். இந்த நியூ பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ஒன்லி ஃபார் ரெக்வயர்டு ஸ்டூடெண்ட்ஸ் தான். நல்லா புரிஞ்சுக்கங்க. இது பூஸ்டப் பண்றது, உங்க மார்க்கை பூஸ்டப் பண்ண போகுது. ஓகேங்களா? ஒரு ஷார்ட்கட்ஸை வச்சு அந்த மாதிரி தாட் இருக்கவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா டைம் டூரேஷன் ரொம்ப கம்மி. நான் டிரான்ஸ்பரன்ஸை உண்மையை சொல்லிட்டேன். ஸோ அதுக்குள்ளாட்டி சார் எங்களால் முடிக்க முடியலையே அப்படின்னு நினைச்சிடக்கூடாது இல்லையா? உங்ககிட்ட பணத்தை வாங்கிட்டு நாங்க சரியா கொடுக்கலன்றப்ப அந்த மாதிரி வந்துடக்கூடாது. அதனால நான் உண்மையை சொல்லிட்டேன். இதுல இவ்வளவுதான் படிக்க முடியும். இது உங்களுக்கு ஓகேனா நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள்ல 5 யூனிட் வச்சிருக்கேன். அது என்னென்னு சொல்லியிருக்கேன், 30 நாள். செகண்ட் சர்க்கிள் 5 யூனிட் என்னென்னு சொல்லியிருக்கேன், 30 நாள். நம்ம மேஜர் மட்டும் தான் கொடுக்க போறோம். எஜுகேஷன், சைக்காலஜி, ஜிகே எல்லாம் கொடுக்கல. அந்த வீடியோஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. அதுலயே சிலபஸ் மாத்தி இருக்கனால இப்ப எங்களால அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நேரம் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால அதை நாங்க கொடுக்கல. நாங்க எங்க ஓல்டு ஸ்டூடெண்ட் பிள்ளைகளுக்கு நாங்க வந்து 4th சர்க்கிள் வச்சிருந்தோம். பட் உங்களுக்குலாம் அந்த மாதிரிலாம் கொடுக்கல. ஒன்லி மேஜர் மட்டும் தான் கொடுக்குறோம் இப்போ உள்ள டைம் டூரேஷனுக்கு ஏத்தாப்ல. ஓகே, அதுக்கு எப்படி கிளாஸ் இருக்குன்னா ரெக்கார்டு வீடியோ எல்லாமே வந்து லைவ் கிளாஸ் கிடையாது, ரெக்கார்டு வீடியோ. நல்லா புரிஞ்சுக்கணும். லைவ்னு நினைக்க கூடாது. இந்த வீடியோவை நல்லா கேட்கணும். கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் என்ன சொல்ல போறேன்னு. அப்புறமேட்டு சேர்ந்ததுக்கு அப்புறம் டவுட் எல்லாம் கேட்க கூடாது. சரிங்களா? ஆமா. ஸோ கிளாஸ் வந்து ரெக்கார்டு வீடியோ தான். ஓகேங்களா? 24 hours நீங்க அதை அக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம வெப்சைட்ல வந்து உங்களுக்கு வந்து நாங்க அப்லோட் பண்ணிருப்போம். உங்களுக்கு நம்ம வெப்சைட் உள்ள போறதுக்கு ஜாயின் பண்ணீங்கன்னா லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துருவோம். அதுக்குள்ள போய் நீங்க ஜாயின் பண்ணணும். நாங்க மானிட்டர் பண்ணிக்குவோம் யார் உள்ள வராங்க. நாங்க நீங்க எந்த மெயில் ஐடி கொடுக்குறீங்களோ அதெல்லாம் அக்சஸ் ஆகணும். அதை விட்டுட்டு வேற மெயில் ஐடி வருது, வேற தவறுதலா பாத்தீங்கன்னா அது லாக் ஆயிக்கும். அதெல்லாம் நாங்க மானிட்டர் பண்ணிக்குவோம். தவறுதலா இருந்தா இமீடியட்டா உங்களை ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். ஓகேங்களா? அகாடமில அதுல எந்த இதுவும் பார்க்க மாட்டோம். இமீடியட்டா உங்களை வந்து என்ன பண்ணுவோம்னா அகாடமி அந்த இதுல இருந்து கிளாஸஸ் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். அது ரொம்ப பேர் சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ மெட்டீரியல் பொறுத்தவரைக்கும் பார்த்தா ஒரு கீ பாயிண்ட் ரிலேட்டடா தான் நம்ம கொடுக்குறோம். ரொம்ப என்ன சொல்ல இன்டெப்தா டீடைல்டா இருந்தாலும் நம்ம நடத்துறதுல கீ பாயிண்ட் பேஸ் பண்ணி கொடுத்துருவோம். இங்கிலீஷ் மீடியம் தான் மெட்டீரியல் இருக்கும். நம்ம எக்ஸ்பிளேஷன் பண்றது தமிழ்ல தான். அதனால தான் கீ பாயிண்ட சொல்றேன். இப்ப தமிழ் மீடியம் வேணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு என்ன அப்படின்னா, லாஸ்ட் டைம் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். இந்த நியூ சிலபஸ் வந்ததுல தமிழ் மீடியம் டிரான்ஸ்லேஷன் ரொம்பவே டஃப். எங்ககிட்ட படிக்கிற பிள்ளைங்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு தான் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கேன். எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முடியாததுக்கு நான் இங்கிலீஷ்ல படிச்சுக்கணும்னு சொல்லிட்டேன். ஏன்னா இந்த நியூ சிலபஸ்ங்கிறது எல்லாருக்குமே நியூ. இப்ப போட்டி வந்து முதல் போட்டி. கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னு தெரியல. சிலபஸ் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிருக்காங்க. அப்ப மாற்றப்பட்ட அந்த சிலபஸ் வந்து டெக்ஸ்ட் புக் இங்கிலீஷ் தான். அதுல இருந்தா எடுப்பாங்க. சரிங்களா? நம்ம யூஜி பிஜின்னு படிச்சிருப்போம் இல்லையா? அதுல இருந்து எடுத்துட்டு கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணி தான் கொஸ்டின் பேப்பர் 110 கொஸ்டின் எடுத்துருவாங்க. எடுத்துட்டு தான் நீங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. ஒரு உதாரணம் சொன்னோம்னா எல்லாருக்குமே சைக்காலஜி தெரியும். எஸ்கே மங்கள் புக்ல தான் எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. அதனாலதான் நிறைய பேர் சைக்காலஜி அடிக்கவே முடியல, மார்க் எடுக்க முடியல, ஸ்கோர் பண்ண முடியல. அப்ப எஸ்கே மங்கள் புக் தமிழ்ல இருக்கா? கிடையாது. அப்ப இங்கிலீஷ் மட்டும்தான். இதே மாதிரிதான் மேஜர் நான் சொல்றேன். நீங்க வந்து பிசினஸ் மேனேஜ்மெண்டா இருக்கலாம்,
பட் எதுவா இருந்தாலும் இங்கிலீஷ்ல டெக்ஸ்ட் புக்கு நீங்க காலேஜ்ல கல்லூரி படிச்சது பிளஸ் இப்ப 11th 12th புக்கு நம்ம ஸ்டேட் போர்ட் புக்கு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? நாங்க கொடுக்கறது காலேஜ் ரிலேட்டடான புக்ஸை பேஸ் பண்ணி தான் டெக்ஸ்ட் புக்கை தான் கொடுக்குறோம். அதுல கீ பாயிண்ட் ரிலேட்டடா கொடுக்குறோம். இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான். நடத்துறது தமிழ் நடத்துவோம். மெட்டீரியல் இங்கிலீஷ் இருக்கும், நடத்துற தமிழ் நடத்தும். சரி, நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், எனக்கு தமிழ்ல வந்து மெட்டீரியல் வேணும் அப்படின்னா கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுப்போம். அதுல வந்து நீங்க வந்து நாங்க கொடுக்குற இங்கிலீஷ் மீடியலுக்கு சர்ச் மேட்சா இருக்குமானா சொல்ல முடியாது. கூகுள் டிரான்ஸ்லேட், அப்புறம் ஏதாவது கரஸ்பான்ஸ் மெட்டீரியல் இருந்தா கரஸ்பான்ஸ், இந்த மாதிரி. ஏன்னா ஓல்டு சிலபஸ் எங்ககிட்ட இருக்குது. ஓகேங்களா? அதுல 55% தான் நியூல வருது, மீதி 45 வரல. அந்த 45க்கு ரெடி பண்றதுலதான் எங்களுக்கு நிறைய காம்ப்ளிகேட் இருக்கு. ஸோ அதனால வந்து என்னன்னா தமிழ் மீடியத்தை நான் கட் பண்ணிட்டோம். ஸோ தமிழ் மீடியங்கிறத பொறுத்தளவுக்கு நான் திரும்ப சொல்றதுதான், நீங்க தமிழ்ல மெட்டீரியல்ங்கிறது கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஆனா அதை ஃபுல்லா படிக்காதீங்க. ஏதாவது கான்செப்ட் புரியலன்னா பாத்துக்குங்க. ஆனா எங்கிறது இங்கிலீஷ்ல தான். உங்களுக்கு இங்கிலீஷ்ல மீடியம் மெட்டீரியல் இருந்தாலும் நாங்க தமிழ்ல தான் நடத்துறதுனால உங்களுக்கு எளிய முறையில் புரியும் ராஜா. ஸோ அதுல எந்த ஒரு இதுவும் இல்லை. அதுக்குதான் டெமோ வீடியோஸ் அனுப்புறேன், நீங்க அதை பாருங்க. பார்த்தாலே புரியும். நம்ம சொல்லுவோம்ல, வேற வழி இல்லை, நம்ம ஜெயிக்கணும் முடிவு பண்ணா நம்ம இந்த மாதிரி மாறணும். ஸோ தமிழ்ல நான் கரஸ்பான்ஸ் படிச்சுட்டேன், எனக்கு தமிழ்லேயே மெட்டீரியல் வேணும்னா நம்ம இந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தா, இப்ப கூட சொல்லலாம்ல, நான் டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கேன், உண்மையை சொல்லிடுறேன், டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கேன், இல்ல கரஸ்பான்ஸ் மெட்டீரியல் தான் எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல் வந்து உங்களுக்கு வந்து நாளைக்கு எக்ஸாம் இதுல இருந்து எடுப்பாங்களா? எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் டிஆர்பினா கிடையாது. அவங்க டெக்ஸ்ட் புக்கு அது இங்கிலீஷ்ல இருக்கும். வேணா 11th 12th புக் வேணா உங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம், ஏதாவது சில விஷயங்கள், சில கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் தமிழ்ல பாத்துக்குவாங்களே ஒழிய, மற்றபடி அவங்க இங்கிலீஷ்ல தான் ஃபர்ஸ்ட் எடுப்பாங்க. எடுத்து டிரான்ஸ்லேட் தான் பண்ணுவாங்க. இது எங்களுக்கு கல்லூரி வேலை பார்க்கறதுனால இந்த அனுபவம் எங்களுடைய ஹெச்ஓடி எல்லாம் போய் அந்த மாதிரி எடுக்கிறவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க, இப்படிதான் எடுப்பாங்க. சரிங்களா? சோ அதனால நீங்க வந்து தமிழ்லயே தேடாதீங்க. அப்படின்னு தான் டிஆர்பியோட சிலபஸ்லயே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? சோ அதனால அப்படி தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு தேவைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு தமிழ் மீடியம் மெட்டீரியல் எங்கள்கிட்ட என்னென்ன டாபிக் வைஸ் கவர் பண்ண முடியுமோ, ஏன்னா சம் பேப்பர் பண்ண முடியாதுங்க. ஏன்னா இந்த ப்ராப்ளம் ஓரியன்டா இருக்கக்கூடிய சம் பேப்பர்லாம் லாஸ்ட் 5 யூனிட் இருக்கும். அதுல எல்லாம் அந்த சம் எல்லாம் இங்கிலீஷ்ல கொடுத்துட்டு இருக்கிறோம். அதுல தியரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுப்போம். உங்களோட புரிதலுக்காக வேணா அதை வச்சுக்கலாம். ஓகேங்களா? மற்றபடி வந்து நாங்க தமிழில் நடத்த மாட்டோம். தமிழுக்கு கம்ப்ளீட்டா வந்து மெட்டீரியல் ரொம்ப ஸ்டஃபா அப்படிலாம் கொடுக்க மாட்டோம். இங்கிலீஷ் மீடியத்தை எடுத்துருவோம், அதை டிரான்ஸ்லேட் பண்ணி வேணா அவங்க கொடுப்போம். இல்ல அந்த அந்த டாபிக் ரிலேட்டடாக எங்கெல்லாம் தமிழ்ல கிடைச்சிருக்கோ அதெல்லாம் கோர்வையா கொடுத்துருவோம். இந்த தமிழ் மெட்டீரியல்ங்கிறது உங்களுடைய புரிதலுக்காக மட்டும்தான் அதை யூஸ் பண்ணிக்கணும். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கொண்டு போயிடாதீங்க. கான்செப்ட் புரியலன்னா பார்த்துட்டு எங்களுடைய இங்கிலீஷ் கிளாஸஸ் போயிருங்க. இங்கிலீஷ் மெட்டீரியல் வச்சுட்டு தமிழ்ல கிளாஸ் பண்றோம் இல்லையா, அதுக்கு போயிட்டுங்க, கண்டிப்பா உங்களுக்கு புரியும். அடுத்த ஆன்லைன் டெஸ்ட். இதுல வந்து கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன், ஆன்லைன் டெஸ்ட். அதை நான் சொன்ன மாதிரி கரெக்டா அந்தந்த யூனிட்டுக்கு ஏத்தாப்புல ஒவ்வொரு யூனிட்டுக்கும் அந்த டேட் சொன்ன மாதிரி அங்க டெஸ்ட் லிங்க் இருக்கும். இதுல பழைய கொஸ்டின்ஸ் பேப்பர்லாம் ஷார்ட்கட்ஸ் போட்டு எல்லாம் கொடுத்துருப்பேன், அந்த லிங்க்கையும் நாங்க வந்து ஓபன் பண்ணி விட்டுருவோம். ஓகேங்களா? ஏன்னா பழசெல்லாம் வந்து நான் மாத்த முடியாது. வந்து ஒரு தரமா கம்பெனில மாத்தவே முடியாது, அது ஆல்ரெடி நாங்க போட்டு வச்சிட்டோம். அப்படிங்கிறப்ப அந்த 50 கொஸ்டின் அந்த 50 கொஸ்டின் வந்துடும். ஓகே, ஆடிட்டிங் அதே மாதிரி முடிச்சிருக்கோம்னா இது மாதிரி எதெல்லாம் முடிச்சிருக்கோமோ அதெல்லாம் நாங்க வச்சிருக்கோம். ஏன்னா அதுக்கெல்லாம் கொஸ்டின் அப்பயே ஷார்ட்கட்லாம் சூப்பரா போட்டு வச்சிட்டோம். இப்போ போய் நாங்க மறுபடியும் அதெல்லாம் இது பண்ணுவோம் அப்படின்னா ஷார்ட்கட் திரும்ப போட முடியாது, டைம் இல்லை, எக்ஸாமுக்கு டைம் இல்லை. இதே எக்ஸாம் மே மாசம் தான் வரப்போகுது அப்படின்னா நம்ம நிறைய பண்ணலாம், மாற்றங்கள் பண்ணலாம். நேரம் கருதி தான் இதெல்லாம் பண்றோம். இந்த உண்மையும் உங்களிடம் ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம். வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு நிறைய அப்படி இப்படி கொஸ்டின் கேட்கக்கூடாது. இந்த வீடியோ தெளிவா பார்த்துட்டு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பிடிச்சா மட்டும் ஜாயின் பண்ணுங்க, இல்லையா ப்ளீஸ் விட்டுடுங்க. ஓகேங்களா? நான் இப்பயே சொல்லிட்டேன். ஓகே, உங்களுக்கு எங்க பிடிக்குதோ அங்க ஜாயின் பண்ணிக்கங்க. எப்படி அது உங்களுடைய சாய்ஸ். நாங்க இப்படிதான் கொடுக்குறோங்க, அதை சொல்லிடுறேன். அடுத்து ஆன்லைன் டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு டெஸ்ட் வச்சிருவோம். ஓகேங்களா? ஓல்டு எல்லாம் அதே மாதிரி இருக்கும். அதை நாங்க அந்த லிங்க் ஓபன் பண்ணி விட்டுருவோம். டெஸ்ட் லிங்க் நியூக்கு இப்போ ஹச்ஆர்எம் கூட உங்களுக்கு டெமோ காமிச்சிருப்பேன். இந்த ஹச்ஆர்எம் போட்டிருக்கோம்னா அந்த கொஸ்டின் இப்போ நியூக்காக என்னென்ன டெஸ்ட் வைக்கிறோமோ அதை கொஸ்டின் பேப்பர் ஷார்ட்கட் வச்சு எதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்கட் பண்ணுமோ டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இதுல முன்னாடி நாங்க வீடியோஸ் நீங்க பார்க்கும்போது 5 pages மெட்டீரியல் தருவோம்லாம் சொல்லியிருப்பேன். அது வந்து பழைய மெட்டீரியல் சிலபஸ் மாறாத இருக்கப்ப நாங்க பண்ண வேலை. பட் சிலபஸ் மாறினால இப்ப நாங்க சிலபஸ் முடிக்கிறதுக்கு டைம் இல்லை. அதனால வீடியோ பார்த்துட்டு சார் அந்த 5 pages எல்லாம் தரேன்னு சொன்னீங்களே, ரிவிஷன் அதெல்லாம் எப்ப தருவீங்கன்னு கேட்டுறாங்க. ஸோ அது வந்து நான் அந்த ஸ்டேஜ்ல சொன்னது. ஸோ இப்ப நாங்க என்ன செய்ய போறோங்கிறது கொடுக்க போறோங்கிறது தெளிவா சொல்லிட்டேன். இதை மட்டும் கேளுங்க, இதை கொடுக்கலன்னா நீங்க கேட்கலாம். ஓகேங்களா? சரி, அடுத்து டவுட் கிளியர் பண்ற எப்படி சார் பண்ணீங்க அப்படின்னா, இது எல்லாமே ரெக்கார்டு வீடியோ தான். நீங்க எப்ப அக்சஸ் பண்ணி பாத்துக்கலாம். உங்களுக்கு இப்ப ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறீங்க, குழந்தைங்களா இருக்காங்க, வேலைக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா நீங்க உங்களோட டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே ஆகாது. உங்க வேலைகள்லாம் முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம், தாராளமா கிளாஸஸ் நீங்க வந்தோட வாட்ச் பண்ணி பாத்துக்கலாம். டவுட் இருந்துக்குன்னா இப்ப நேரங்கள் கம்மியா இருக்கு, நாங்களும் வேலைக்கு போயிட்டு இருக்கோம் எங்க ஃபேக்கல்ட்டிங்கிறப்ப, அப்ப வந்து சாட்டர்டே சண்டே நீங்க டவுட் அனுப்பிடுங்க. நாங்க வாட்ஸ்அப்ல எங்களுக்குள்ள ஒரு குரூப் வச்சிருப்போம், ஃபேக்கல்ட்டி குரூப். அந்த குரூப்ல நாங்க வச்சுக்கிட்டு அது எங்களுக்கு டைம் கிடைக்கும் போது மேக்ஸிமம் சாட்டர்டே சண்டேல அதை வச்சு ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு அதை டவுட் வந்து கிளியர் பண்ணி கொடுத்துறோம்.
ஓகே, இவ்வளவுதான் எங்களால பண்ண முடியும். இதுக்கும் நாங்க பொறுப்பு இல்ல. கவர்மெண்ட் முன்கூட்டியே கால்ஃபர் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்றாங்க, ஒரு ப்ரெஷரை கொடுக்குறாங்க. இருந்தாலும் எங்களால் முடிந்ததை உங்களுக்கு செய்கிறோம். அடுத்து மெட்டீரியல், வீடியோ, டெஸ்ட் வித் ஷார்ட்கட்லாம் ஓல்டுல இருக்குன்னு சொல்லி பாத்தீங்களா, அதுல 55% நியூல இருக்கு. அந்த 55% நாங்க என்ன பண்ணோம்னா அதை கொடுக்கணும். ஓகேங்களா, அதுதான் இந்த பேட்ச் ஆரம்பிக்கிற நோக்கமே அதுதான். ஏன்னா எல்லாரும் கேட்கறாங்க, சார் அதை எப்படியாவது ஓப்பன் பண்ணி கொடுங்க சார், அதை கூட எங்களுக்கு ஒரு அமௌண்ட் தரோம் சார்லாம் சொல்லுவாங்க. நான் கமர்ஷியலா பண்றது இல்லைங்க. இருந்தாலும் நான் ஓரளவுக்கு எங்க நியூ சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணா மட்டும்தான் நான் கொடுப்பேன்னு சொன்னேன். இப்ப எனக்கே ஒரு நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி ஒரு 70% கவர் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு 30 தான் கவர் பண்ணணும். பண்ணிடலாங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால, இந்த 60 நாள் இருக்கு பண்ணிடலாம்னு இருக்கிறனாலதான் அந்த கிளாஸை கொடுக்குறேன். ஓகேங்களா, நாளைக்கு எங்களுக்கு நாங்க கொடுக்கல, உங்க கொடுத்துருந்தா நாங்க சக்சஸ் பண்ணி நினைச்சிடக்கூடாது இல்லையா, அதுக்காக தான். இதுதாங்க எங்க நோக்கமே, அதையும் சொல்லிடுறேன். அடுத்த அக்கௌண்ட்ஸ் பேப்பர் கண்டிப்பா தியரி ப்ராப்ளம் 2 இருக்குன்னா, இந்த ப்ராப்ளம் வந்து இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும். அதை தமிழ்ல படிச்சிடாங்க, ரொம்ப கன்ஃபியூசபிளா இருக்கும், வேண்டாம். தியரியை வந்து நீங்க தமிழ்ல முடிஞ்சா டிரான்ஸ்லேட் பண்ணி கூகுள் டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருவோம். கிளாஸ் டியூரேஷன் பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்கன்னா, எக்ஸாம் டேட் வந்து அக்டோபர் 12 தான் அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸாம் டேட் வரைக்கும் இந்த வீடியோஸ் ஓப்பன்ல இருக்கும். ஓகேங்களா, ஓகே. இல்ல இந்த இது டேட் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க, நம்ம எல்லாம் ரெக்வஸ்டேஷன் பண்ணிருக்கோம், டிஆர்பி போர்ட்லயும் கவர்மெண்ட் சைட்லயும் கொடுத்துருக்கோம். சோ அதன்படி ஏதோ கவர்மெண்ட் கருணை காட்டி கொஞ்சம் டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி தரான்னு வச்சுங்களேன். அப்படின்னா டேட் ஒரு உதாரணத்துக்கு ஒரு 2 மாசம் கழிச்சு எக்ஸாம், அந்த 2 மாசம் என்னைக்கு நடக்க போதும், டிசம்பர் 10 இல்ல ஜனவரி 1 அப்படின்னா அது வரைக்கும் உங்களுக்கு அந்த கிளாஸ், அந்த எக்ஸாம் என்னைக்கு டிஆர்பி முடியுதோ, ஓகேங்களா, அது வரைக்கும் இந்த வீடியோஸ் ஓப்பன்ல இருக்கும். அதுதான் கிளாஸோட டியூரேஷன் டில் யுவர் எக்ஸாமினேஷன் டேட். அடுத்து ஷெட்யூலை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா, டிஆர்பி போர்டோட இதை பொறுத்து, மாற்றத்தை பொறுத்து, டிஆர்பி வந்து சேஞ்ச் பண்ணாங்க நம்மளுடைய ரெக்வஸ்டேஷன் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஷெட்யூலை சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸா படிக்கலாம். ஓகேங்களா, அது வந்து நம்ம எல்லாருமே ரெக்வஸ்டேஷன் கொடுப்போம், வேண்டுதல் வைப்போம், நிச்சயமா கவர்மெண்ட் நமக்காக பண்ணுவாங்க, நம்புவோம். ஓகே, நம்ம வாழ்க்கையும் நம்மளும் ஜாபுக்கு போறதுக்கு உதவி பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம நம்புவோம். ஏன்னா இந்த கம்மியான டயத்துக்குள்ள படிச்சு ரிவிஷன் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டங்க, அதுக்குதான். ஓகே, அடுத்து இந்த சைக்காலஜி, ஜெனரல் நாலேஜ் கிடையவே கிடையாது, நோ கிளாஸ். நான் தெளிவா சொல்லிட்டேன், ஒன்லி மேஜர் மட்டும் தான் கொடுக்குறேன். தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் பொறுத்து 10th ஸ்டாண்டர்ட் நீங்க படிச்சா போதும். ஓகேங்களா, அதை தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அதை தனியா நீங்க அந்த மெட்டீரியல் வாங்கிக்கலாம். நாங்க இதுல எல்லாம் வந்து எப்படின்னா, சும்மா ஜஸ்ட் ஒரு எப்படி சொல்றது, ஒரு பெரிய இன்டெப்தா நடத்திருக்க மாட்டோம். ஓரளவுக்கு அதை 10th புக்கை பேஸ் பண்ணி நடத்திருப்போம். அது தேவைப்படுறவங்களுக்கு, ஓகேங்களா, அது நீங்க பேமெண்ட் பண்ணி தனியா அதுக்கப்புறம் விருப்பப்பட்டவங்க வாங்கிக்கலாம். தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட், ஓகே, அதுக்கான மெட்டீரியல் கிளாஸ் வாங்கிக்கலாம். இல்ல வேணாம் சார், நாங்களே யூடியூப்ல நிறைய சேனல்ஸ் போடுறாங்க, படிச்சுக்குவோம், 10th புக் மட்டும் போதும். ஓகே, நானுமே போட்டிருப்பேன், எதை படிச்சா போதும் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்ல பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு போட்டிருப்பேன். வீடியோஸ் யூடியூப்ல இருக்கு, நீங்க அந்த இதை ஃபாலோ பண்ணி படிங்க, பாஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா, வெல். அடுத்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்தளவுக்கு நம்ம வந்து இப்ப எப்படி வாங்குறோம் அப்படின்னா, 2 சர்க்கிளா கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் சர்க்கிள்ல 5500 ரூபாய், செகண்ட் சர்க்கிளுக்கு 5500. இந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள் 5500ல 5 யூனிட் கொடுத்துறோம். ஓகேங்களா, 5 யூனிட்ஸ்க்கான வீடியோஸ் வந்துடும், 5 யூனிட்ஸ்க்கான டெஸ்ட் லிங்க் இருக்கும், 5 யூனிட்ஸ்க்கு வந்து அந்த ஷெட்யூல் படி இருக்கும். உடனே கொடுத்துருவோம், ஏன்னா மானிட்டர் பண்ணுவோம் நாங்க, நீங்க எழுதுறீங்களா வைக்கிறீங்களா அப்படிங்கறதுக்காக. ஸோ 5 யூனிட்ஸ்க்கான கொஸ்டின், 5 அந்த டெஸ்ட் வரும். 5 யூனிட்ஸ்க்கான அந்த ஆஸ்பெக்ட் ஷெட்யூல் படி மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் வந்துடும் 5 யூனிட்டுக்கும். கிளாஸ் வந்து அதுல முடிஞ்ச அளவுக்கு நாங்க வச்சிருப்போம். டெஸ்ட் மட்டும் அந்தந்த வாரத்துல அந்த டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா, அது கொடுத்துருக்க மாதிரி டெஸ்ட் வந்துடும், கூகுள் ஃபார்ம்ல டெஸ்ட் வந்துடும். டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பிடிஎஃப் வித் ஆன்சரோட உங்களுக்கு தனியா ஆன்சர் ஷீட் கொடுத்து அதை கொடுத்துருவோம். இது வந்து இதுக்கு 5 யூனிட்டுக்கும் ஃபர்ஸ்ட் சர்க்கிள். ஃபர்ஸ்ட் சர்க்கிள் முடிச்சிட்டீங்க, உங்களுக்கு ஹாப்பியா இருக்கும், 30 நாள்ல ரைட் நல்லா நடத்துறாங்க, எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, சாட்டிஸ்பாக்சன் இருக்குங்கிறவங்க செகண்ட் சர்க்கிள். ஏன்னா மொத்தமா பணத்தை கட்டிட்டு ஒழுங்கா உங்களுக்கு அதாவது படிக்க முடியல, இல்ல எங்களோட டீச்சிங் உங்களுக்கு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, அதனால மொத்தமா நாங்க பணம் வாங்கல, நாங்க இதுக்கு முன்னாடி 3 சர்க்கிளா வாங்கிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து டைம் இல்லாதனால, இப்ப டைம் இருக்கு அப்படின்னா நம்ம அது மாதிரி பண்ணலாம் பிளான். இப்ப டைம் இல்ல, சோ அதனால 2 சர்க்கிளா மேஜர் மட்டும் பிரிச்சு வாங்குறோம். சோ செகண்ட் சர்க்கிள் இதே மாதிரி 5500 பேப்பர் ரேட்டு நீங்க என்ன பண்ணலாம், தாராளமா நீங்க செகண்ட் சர்க்கிள் வாங்கிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் சர்க்கிள் முடிச்சா தான் செகண்ட் சர்க்கிள் வர முடியும். அதுவும் ஃபர்ஸ்ட் சர்க்கிள்கான 30 days முடிச்சா தான் செகண்ட் சர்க்கிள் தருவோம். திரும்ப சொல்லிட்டேன், நீங்க இப்பயே நாங்க 2 பணம் கட்டுறோம் செகண்ட் சர்க்கிள் தாங்கலாம் எங்களை வந்து என்ன பண்ணக்கூடாது, தொந்தரவு பண்ணக்கூடாது. ஏன்னா நாங்க இன்னும் நியூ சிலபஸ் வீடியோ, அதாவது வீடியோஸ் அப்லோட் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. ஓகேங்களா, மெட்டீரியல் தான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருக்க வெளியே, கிளாஸஸ் வந்து இன்னும் நாங்க அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். எங்க ஸ்டூடெண்ட் எங்கள்கிட்ட படிக்கிற 8 பேட்ச் படிக்கிறாங்க, அவங்களுக்கு பண்ணிட்டு தான் இருக்கிறோம். சோ அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு பண்றதா உங்களுக்கு நாங்க கொடுக்குறோம். அதனால இந்த ஷெட்யூல் படி தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். இந்த ஷெட்யூல் உங்களுக்கு ஓகே, இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஓகே அப்படின்னா டோட்டலா 11000 ரூபாய் வருது. சரிங்களா, உங்களுக்கு அந்த 10 யூனிட்டுக்கான மெட்டீரியல் எது மேஜர் 10 யூனிட்டுக்கு மெட்டீரியல் உங்களுக்கு கைக்கு வந்துடும். 10 யூனிட்டுக்கான அஸ் பர் த ஷெட்யூல் படி வீடியோஸ், அந்த 10 யூனிட்டுக்கான ஆன்லைன் டெஸ்ட், கொஸ்டின் பேப்பரை டிஸ்கஸ் பண்ணி தேவையான விஷயங்களுக்கு ஷார்ட்கட்டை போட்டு கொடுத்து விட்டுருவோம்.
ஓகேங்களா? ஏன்னா அந்த டிஸ்கஷனே ஷார்ட்கட்காக தான் பண்றேன். இல்ல மத்த நீங்க படிச்சுக்குவீங்க நேரம் இல்லாதனால. ஓகேங்களா? எல்லாமே டயத்தை பொறுத்து தான். ஓகே. இது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. இந்த அமௌண்ட் உங்களுக்கு ஓகே. இந்த மாதிரி இன்ஸ்டால்மெண்ட் 2 இன்ஸ்டால்மெண்ட் உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்க தாராளமா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு பேமெண்ட் மெத்தட் சொல்லுவோம். அந்த மெத்தட்ல நீங்க பே பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்? நீங்க மெட்டீரியல் வாங்கிட்டு கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ திரும்ப சொல்றேன். இதுல கொடுத்திருக்கிற மெத்தட் படி தான் கிளாஸஸ் போகும். இதை தாண்டி எதுவும் நடக்காது. இதுல எது உங்களுக்கு நான் சொன்ன மெத்தட்ல உங்களுக்கு ஒத்து வரலையோ தயவு செய்து ஜாயின் பண்ணாதீங்க. இல்ல இதெல்லாம் எங்களுக்கு ஓகே நாங்க ஜாயின் பண்ணிக்கிறோம்னு சொன்னா மட்டும்தான் நீங்க என்ன பண்ணும் அது ஓகேனா மட்டும் ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா உங்க டைம் உங்க மணி வேஸ்ட் ஆகக்கூடாது. நீங்க ஜாயின் பண்ணிட்டு எங்களுக்கு நாங்களும் இப்ப அடுத்து நியூஸ் சிலபஸ்க்கான வீடியோ போட்டுட்டு இருக்கோம். எங்க டயத்தையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஏன்னா எங்கிட்ட படிக்கிறவங்களே ஜெயிக்க வைக்கணும். அதனால எங்களுக்கு அது அந்த வெற்றி இருக்கு. ஏன்னா நாங்க எங்க அழகா கேட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ், உங்க ஸ்டூடெண்ட்னு நீங்களே குறுகிய வட்டத்துல இருக்காங்க சார், நாங்களே வெளியில இருக்கோம், எங்களுக்கு நாங்களும் ஸ்டூடெண்ட் தான், எங்களுக்கும் இது உங்களோட வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னீங்க. ஸோ அதுக்காக தான் நான் அதையுமே ஓரளவுக்கு சிலபஸ் நியூ சிலபஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் கொடுக்கணுங்கிறக்காக தான் இவ்வளவு நாள் ஆனிச்சு. ஸோ ஓரளவுக்கு நாங்க முடிச்சிருக்கோம். இந்த ஷெட்யூல் படி கொடுக்க ரெடியா இருக்கோம். ஸோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஓகே அப்படின்னா நீங்க தாராளமா நம்ம சாய் வேதா அகாடமி அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஃபோன் பண்ணி இதுல வரும் யூடியூப்ல உங்களுக்கு பார்த்தா அதுல கீழே வந்திருக்கும். ஸோ அதுக்கு நீங்க ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா என்ன சொல்றது நாங்க சொல்ற பேமெண்ட் மெத்தட் படி நீங்க பேமெண்ட் பண்ணிட்டு நீங்க தாராளமா ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த வீடியோலயே கம்ப்ளீட்டா நாங்க எப்படி கொடுக்க போறோம் சொல்லிட்டோம். திரும்ப மறுபடியும் ஃபோன் பண்ணி வேற விஷயங்களை கேட்டு எங்களோட டயத்தையும் இது பண்ண வேண்டாம். ஏன்னா நேரம் கம்மியா இருக்கு. உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி. நம்ம ஜெயிக்கணும். நம்மள்ட்ட படிக்கிறவங்களும் ஜெயிக்கணும், படிக்க நினைக்கிறவங்களும் ஜெயிக்கணும். வேற ஒண்ணும் இல்லை. அதற்கு நம்ம ஒர்க் கொடுக்கணும் இல்லையா? அதனாலதான். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு இப்போ காட்டை நான் ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருமே வருகிற பிஜிடிஆர் தேர்வில் சக்சஸ் பண்ணணும். உங்க உழைப்பை இன்னும் மென்மேலும் என்ன பண்ணணும்னா வளர்த்துக்கணும், வெற்றி பெறணும். உங்களுடைய சேவை அரசு பள்ளியில இன்னும் பெரிய அளவுக்கு இருக்கணும்னு நான் காட்டை ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட். ஆல் தி பெஸ்ட். நம்ம சாய் வேதா அகாடமி சார்பா பிஜிடிஆர்பி தேர்வில் வருகிற பிஜிடிஆர்பி தேர்வில் வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்கள்.